ஈரோடு நித்யா சமையல்ல இன்னைக்கு நாடங்கம்பு களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நாடங்கம்புங்கிறது இது மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். கம்புனா நார்மலானா பெருசாக இருக்கும். இது நாடங்கம்பு, நாட்டுக்கம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டு வாங்கிக்கோங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டு தவிடு எடுத்து அதை கழிஞ்சு அந்த தவிடையெல்லாம் எடுத்து மண்ணெல்லாம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை வேடு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. வெள்ளை துணியில் போட்டு நல்லா தண்ணி வடிகிறதுக்காக இதை வேடு கட்டி நல்லா ஊற வச்சு மாவு எடுப்பாங்க. நல்லா இது மாதிரி துணியில் போட்டு நல்லா சுற்றி வச்சுருங்க. ஒரு 1/2 hour வச்சுருங்க, போதுமானது. அதுக்கப்புறம் இதை மிக்சியில் அரைச்சி நம்ம மாவு செய்வோம் இல்லையா, அது மாதிரி அரைச்சிங்கனாவே போதும். ஏன்னா அதில் தண்ணி இருக்காது. இதை அரைச்சி நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. மேலே குருணை குருணையாக இருக்கும். அதை ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்க வச்சு அதை போட்டுருங்க. நல்லா வேகணும். இதுதான் ப்ராசஸ், ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸு. நம்ம சலித்த சல்லடைக்கு மேலே இருக்கிறத ஃபஸ்ட்டு போட்டு நம்ம வேக வைக்கணும். அதுக்கப்புறம்தான் சலிச்சது அடியில் இருக்கிறத போடணும். இந்த ப்ராசஸிங் கரெக்டாக பண்ணணும். நல்லா வேக விடுங்க. அந்த அரிசியாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா, நீங்கள் கையில் தேய்ச்சி பார்த்தீங்கன்னாவே வெந்திருக்கா வேவலியா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது தண்ணி உங்களுக்கு அளவு பத்தாது அப்படின்னா பக்கத்தில் வெந்தண்ணி வச்சு வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப கெட்டியாக போயிடக்கூடாது. அதனால் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி அதை கிளறிக்கிட்டே இருங்க. பத்தலை அப்படின்னா தண்ணி ஊற்றுறதுக்கு நம்மளுக்கு வெந்தண்ணி தேவைப்படும். அதனால் வேற ஒரு பாத்திரத்தில் வெந்தண்ணி வச்சு வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சலிச்சது சல்லடைக்கு மேலே இருக்கிறது தான் போட்டு நம்ம இப்போ வேக வச்சிட்ருக்குறோம். இப்போ சலிச்சு அடியில் வந்துச்சு இல்லையா, அதை போடுறோம். இப்போ நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும். கெட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ தண்ணி தேவைப்படும். ரொம்ப கெட்டியாக போயிடும். அதனால் வெந்தண்ணி இதில் ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி கிளறுங்க. ஃபஸ்ட்டு வேக வச்ச அரிசி நல்லா வெந்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தவிடு போடுறோம். அடியில் இருக்கிற அந்த சலிச்ச மீதியை நம்ம போடுறோம். ஓரளவுக்கு ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்க அப்படின்னா அது உருண்டை பிடிக்க முடியாது. ஆறுச்சு அப்படிங்கும்போது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சூடாக இருக்கும்போது நல்லா மூடி வச்சு நல்லா அந்த இதில் நல்லா வெந்துடும். கொஞ்சம் சூடாக இருக்கும்போது கரண்டியில் எடுத்து கையில் உருண்டை பிடிச்சி தண்ணியில் குளிர்ந்தண்ணியில் போட்டுருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இது மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி தண்ணியில் போட்டுக்கோங்க. இதை அப்படியே தயிரை ஊற்றி நம்ம கரைச்சும் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா சாப்பாடு போட்டு கரைச்சும் சாப்பிட்லாம். அது எப்படி சாப்பிட்றதுன்னு நான் சொல்லி காட்டுறேன். இப்போ நம்ம இதில் ஒரு உருண்டை எடுத்துக்கிறோம். கொஞ்சம் சாதம் எடுத்துக்கிறோம். இதில் தயிர் ஒரு 2 கரண்டி எடுத்துக்கிறோம். உப்பு போட்டுக்கிறோம். பெரிய வெங்காயம் அரிஞ்சு போட்டுக்கோங்க. மாங்காய் இருந்துச்சுன்னா மாங்காயை சீவி போட்டுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு மாங்காய் இந்த சமயத்தில் கிடைக்கல. மாங்காய் போட்டு பெருவெங்காயம் போட்டு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது மாதிரி கெட்டியாக சாப்பிட்லாம். தண்ணி ஊற்றி கரைச்சி குடிக்கலாம். நல்லாயிருக்கும். இந்த வெய்ய காலத்தில் செம்மையாக இருக்கும். இந்த ப்ராசஸ் ஈஸி தான். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள்.